ஓகேவா? எனக்கு லூப் என்ன ஆகுது? ரன் ரன் ஆகிட்டே இருக்கு. ஏஜ் ஈக்குவல் டூ 0, ஏ லெஸ்ஸர் தென் 10 பிரிண்ட் ஏன்னு குடுக்கும்போது எனக்கு என்னன்னா, லூப் வந்து ரன்னிங்லயே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லூப் வந்து பேக்கிரவுண்ட்ல ரன்னிங்லயே இருக்கு. ஸ்டாப்பே ஆகல. ஸோ யுவர் புரோகிராம் ஸ்டில் ரன்னிங். டூ யூ வாண்ட் டூ கில் இட்ன்னு கேட்குது. ஆமா. எனக்கு லூப் ரன் ஆகறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. இப்பதான் லூப் ஸ்டாப் ஆகுது. அப்போ நான் வந்து என்னன்னா, ஒரு லூப்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் அன்வான்டடா அதாவது எனக்கு அத ஸ்டாப் பண்றதுக்கான கண்டிஷன் குடுக்காம ரன் பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, லூப் வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங்லயே இருக்கும். அத எப்படி ஸ்டாப் பண்றதுன்னா, இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் குடுத்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? இன்கிரிமெண்ட் வந்து என்ன குடுக்கறது? இது மாரி வந்து ஆ ஒரு ஒரு வாட்டி இன்கிரிமெண்ட் ஆக ஆட்டோமேட்டிக்கா லூப்ப பால்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரேக் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். பிரேக்குன்றது என்னன்னா, நீங்க ஒரு வண்டியில போய்க்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்டாப் ஆகணும் அப்டின்னா, நீங்க கம்பல்சரி பிரேக்குன்ற டூல யூஸ் பண்ணி தான் அந்த வண்டிய ஸ்டாப் பண்ணுவீங்க. அதே மாரி லூப்ல வந்து கோடிங்க வந்து பைத்தானுக்கு புரியணும்னா, இந்த லூப்ப ஸ்டாப் பண்ணு. இது எனக்கு வேணாம். இந்த இந்த இடத்துல எனக்கு பிரேக் வேணும். இந்த லூப் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து டெர்மினேட் ஆகணும். டெர்மினேட் ஆகுறது பேர் தான் பிரேக். ஸோ இந்த இடத்துல லூப் டெர்மினேட் ஆகணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல நான் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, பிரேக் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா?
ஃபார் லூப்ல போட்டுடலாம். வைல் லூப்ல ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் போட்டுப்போம். இப்போ வைல் எப்போனா எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்னா ஏ 10ன்னு சொல்லிட்டேன்னா இன்ட்டு ஓகே வந்துச்சு. இப்போ என்னன்னா அதே ப்ராசஸ் தான். ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த இடத்துல இஃப் யூஸ் பண்ணும். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்தா என்ன பண்ணு, பிரேக் த லூப். பிரிண்ட் பிரேக். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பிரேக் போடுவோம். பிரேக் போட்டு கடைசியா வந்து என்ன பண்ணுவோம், ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, 5 வரைக்கும் இருக்கும்போது பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு 4ஓட பிரேக் ஆயிட்டு லூப் ஃபினிஷ் ஆயிடுது. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல பிரேக்னு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதோட வந்து எனக்கு என்னன்னா லூப் ஃபினிஷ் ஆகுது. அப்போ என்னன்னா இந்த இடத்துல நான் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். இந்த பிளேஸ்ல இன்க்ரிமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி அப்புறம் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? நான் ஃபார் லூப்ல நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் குத்துட்டேன். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனுக்குள்ள வரணும். கண்டிஷனுக்குள்ள வந்து இப்ப என்னன்னா லூப் வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். இந்த இந்த இடத்துல என்னன்னா 10 வாட்டி ரன் ஆகும். இப்ப நான் இதை மட்டும் ரன் பண்ணனா, ஓகேவா? இந்த லூப்பை மட்டும் நான் ரன் பண்ணனா எனக்கு என்ன என்ன ஆகும்னா 9 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த 9 வாட்டி பிரிண்ட் ஆக எனக்கு தேவையில்ல. எனக்கு லூப் இப்பனா 5லயே வந்து முடிஞ்சிடணும். ஓகேவா? எனக்கு 9 வாட்டி பிரிண்ட் பண்ண தேவையில்ல. எப்போ ஏ 5ன்னு வருதோ அப்பவே எனக்கு லூப்பை வந்து பிரேக் பண்ணி கொடு அப்படின்னா நான் கண்டிஷன் மேக் பண்ணிட்டு பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணனா, பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணனா அப்ப என்ன ஆகும்னா 0 1 2 3 5 வாட்டி நம்பர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து லூப் பிரேக் ஆகி எனக்கு ஃபைனல் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வைல் லூப். ஃபார் லூப்ல ஈஸியா முடிச்சிடலாம். ஃபார் லூப் தான் ஆட்டோமேட்டிக் ஆயிட்டுட்டார்ல. ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகேவா? ஐ இன் ரேஞ்ச் 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்க. இதே கோடை வந்து நான் இதுல போடுறேன். இஃப் ஐ டபுள் ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணு, பிரேக் பண்ணு. பிரிண்ட் பிரேக், பிரிண்ட் பிரேக். ஃபைலையும் போட்டு காட்டுறேன், ஃபார்லையும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? பிரிண்ட் பிரேக். அதுக்கப்புறம் இங்க 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 என்னன்னா லூப் ஃபினிஷ். ரன் பண்ண
ரெண்டுமே சேம் அவுட்புட். இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஐன்னு கேட்கல. கேட்டிருந்தா என்ன பண்ணணும்? பிரிண்ட் ஐ. ஸோ இந்த இடத்துல ஏன் 5 பிரிண்ட் ஆகுதுன்னா 5 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இஃப்ல செக் பண்ணும். பட் இந்த இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃபர். ஓகேவா? ஃபார் லூப்போட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபர். ஸோ அப்போ உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கண்டிஷன் மாத்திக்கணும். லெஸ்ஸர் தென். இதுல 3 நம்பர் தான் வந்து 3 4 5 3 2 5. ஓகேவா? ஸோ 5 5 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுல ஃபார் லூப்ல என்னன்னா நான் ரேஞ்ச் வாங்கிட்டேன். இதுக்கு கண்டிஷன்லாம் நான் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஏஜ் ஈக்குவல் டூ 0 அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் ஃபார் லூப்ல ரேஞ்ச் வாங்கிட்டேன். ரேஞ்ச் வாங்கிட்டு என்ன பண்றேன்னா, அந்த ஃபார் லூப்ல 5 நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்றேன். எனக்கு ஃபார் லூப் எப்போ பிரிண்ட் ஆகணும்னா, ஈக்குவல் டூ 5 இருக்கும்போது அந்த ஃபார் லூப் வந்து என்ன ஆகும்னா பிரேக் பிரேக் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 9 நம்பர் பிரிண்ட் ஆகுது. 1ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. நான் என்ன என்ன சொல்றேன்னா, 5ன்னு குடுக்கும்போது எனக்கு பிரேக் பண்ணிருன்றேன். அப்ப லூப் என்ன பண்ணுதுன்னா 5ன்னு வரும்போது எனக்கு வந்து பிரேக் பண்ணிடுது. ஓகேவா? லூப்ப பிரேக் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் பிரேக்கு. ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, break statement in Python used to terminate the loop pause statement which is present after that the control pause the statement present after the break statement. If available, if the break statement present nested loop, they terminated only this loop which contain break statement. So அதேதான். அப்படியே வளன்னு வந்து பெருசா சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணா, ஒரு லூப் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, அந்த லூப்ப மேனுவலா நான் நிறுத்தறதுக்காக, நான் யூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட். One loop is continuously running. After use break statement will be terminate the loop exactly based on condition. ஸோ இதுதான் சொல்லுவாங்க. ஒரு லூப்ல ரன்னிங்ல இருக்கும்போது எக்ஸாக்ட்டா வந்து கண்டிஷன பேஸ் பண்ணி அந்த லூப்ப மேனுவலா நான் நிறுத்தப் போறேன். ஆட்டோமேட்டிக்கா நிறுத்தல. மேனுவலா. எப்படி மேனுவலா சொல்றேன்னா, அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நிறுத்தப் போறேன். ஓகேவா? நானா கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபுல்லா ரன் ஆகுற லூப்ப பாதியிலே பிரேக் பண்ணி எனக்கு இதுவரைக்கும் இருந்தா போதும். இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் பிரேக். சரி, ஓகே. கன்டின்யூ பார்ப்போமா? ஸோ இதுலயே வந்து கன்டின்யூ.
கண்டினியூன்றது என்னன்னா, நான் குடுத்திருக்க கண்டிஷன மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, இப்போ 5 வரைக்கும்னா, இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா, ஏஜ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டூ பிரிண்ட் ஏ. இப்ப ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ 1, ஏ டபுள் ஈக்குவல் டூ 5ன்றத குடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு கன்டின்யூ பண்ணுன்றத சொல்ட்டேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, பிரேக்குக்கு பதிலா கன்டின்யூ. இப்போ இத வந்து இதுல போடுறேன். ஆ டோனி ஆப்ல போடுறேன் பாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணு. செக் பண்ணிட்டு 0 லெஸ்ஸர் தென் 10 பார்க்க ட்ரூ. ட்ரூன்னு எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் 0ன்னு பிளஸ் வந்து பிளஸ் 1. இப்போ 1 ஈக்குவல் டு 5 ஃபால்ஸ். ஓகே. 2வது இடத்துல வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுது. ஆ 2 ஈக்குவல் டு 5 ஃபால்ஸ். ஓகே. இப்போ 2வது வருது. அஞ்சு ஈக்குவல் டு 5. அப்போ அவுட்புட் என்னது? பிரிண்ட் கண்டினியூ. ஓகேவா? கண்டினியூ பிரிண்ட் ஆயிடுது. கண்டினியூ பண்ணுது. ஓகேவா? பிரேக் ஆகல. கண்டினியூ பண்ணுது. அடுத்த லூப்ப ரன் பண்ணி விடுது. 5 லெசன் ட்ரூ. ஃபால்ஸ். எக்ஸாக்ட்டா என்னன்னா, பழைய லூப் என்ன பண்ணுச்சு? ட்ரூ ஆர் ஃபால்ஸா செக் பண்ணிட்டு பிரேக்க பார்த்தோனே என்ன பண்ணுச்சுன்னா, ஆ விட்டுட்டு போயிடுச்சு. ஓகேவா? இந்த பிரேக்க பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா இது வந்து பார்த்தன்னா, எனக்கு கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? என்னென்ன இதுன்றத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஆ பிரேக் யூஸ் பண்ணா எனக்கு என்னன்னா, லூப் டெர்மினேட் ஆகும். இதுவே கன்டின்யூ யூஸ் பண்ணா அந்த லூப்ப ஆ டைரக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றா மாரி. அப்போ இத எதுக்கு வந்து நான் பண்ணணும்? இப்போ வந்து இந்த ப்ராசஸ எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதே விஷயத்த இங்க பிரிண்ட் இல்லாம பாருங்க. இருங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இப்ப இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன்.
இமேஜும் பிடிக்கும். ஸோ என்னன்னா, இப்போ வந்து கன்டின்யூ யூஸ் பண்ணனா எனக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன என்ன ஆகும்னா, கன்டின்யூ ஆகும். நான் எந்த இடத்துல இருந்து யூஸ் பண்றேனோ, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஆகும்னா, கன்டின்யூவா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே விஷயத்த நான் ஃபார் லூப்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. அலோன் வருது, ஹெச் வருது. ஹெச் டபுள் ஈக்குவல் டு எல்லான்னு பாக்குது, ஃபால்ஸு. இ வருது, இ டபுள் ஈக்குவல் டு எல்லான்னு பாக்குது, ஃபால்ஸு. திருப்பியும் எல் வருது, எல் டபுள் ஈக்குவல் டு எல்லா பாருன்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பிரிண்ட் எல்ல பண்ணிட்டு கண்டினியூ. திருப்பியும் வருது, திருப்பியும் எல் ஈக்குவல் டு எல்லான்னு பார்க்க சொல்லுது, பாக்குது, ட்ரூ ஆகுது, எல் கண்டினியூ. இப்போ திருப்பியும் ஓ வருது, ஓ ஈக்குவல் டு எல்லான்னு பாக்குது, ஃபால்ஸ். அப்ப என்ன ஆகுனா லூப் வந்து டெர்மினேட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கன்டின்யூ யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த லூப்ல எந்த சேஞ்சஸுமே நடக்காது. நார்மலா எல்லா லூப்பும் ரன் ஆகறதுக்கும், இதுவும் ரன் ஆகறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கன்டின்யூ குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, லூப் வந்து கன்டினியூஸா ரன் நார்மல் லூப்புக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் ஏதுற மாதிரி ஒரு ம், ஸோ இதுல வந்து பாருங்க, ஹெச் ஃபால்ஸு, இ வருது, இயும் ஃபால்ஸா இருக்கு. இப்போ எல் வருது, எல் ஈக்குவல் டு ட்ரூ ஆயிடுது. ட்ரூ ஆனோன்னா பிரிண்ட் ஆகி எல்ல பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு என்னன்னா லூப் டெர்மினேட் ஆயிடுது. இந்த கண்டினியூன்னும் போது அடுத்த லூப்பையும் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது நெக்ஸ்ட் லூப்பையும் செக் பண்ணும். செக் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லூப்புக்கான டேட்டாவும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகி எப்போ ஃபால்ஸ் ஆகும்னா அடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்த லூப்பையும் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த லூப் என்ன 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 ஆகும்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும். பட் பிரேக்ல வந்து அப்படி கிடையாது. பிரேக் நான் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கு அப்புறமே எப்போ எங்க ஸ்டாப் ஆகுதோ அங்கேயே பிரேக் பண்ணிடும். அடுத்த கண்டிஷன்லாம் செக் பண்ண லைக் எலிஃப் மாதிரி. எலிஃப் யூஸ் பண்ணுவோம்ல. எலிஃப் என்ன பண்ணா அந்தந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்தது போய் பார்க்காதுல்ல. அதே மாதிரி தான். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா நான் பிரேக் லூப்ல சொல்லிட்டேன். இந்த பிரேக் கண்டினியூ பாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்னா லூப்ப ஸ்டாப் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக் கண்டினியூ பாஸ் இருக்கு. ஸோ பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அதால எந்த யூஸுமே இல்லைன்னு நினைக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பாஸ் போயிட்டேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எல் நார்மலா பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா ம், ஹெச்இஎல்னு இருக்கும்.
ஸோ தனித்தனியா இருக்கனால எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஆகுது. இந்த பாஸ்ன்றது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ற ஒரு விஷயம். பிளேஸ் ஹோல்டர் மாதிரி எப்படின்னா, இப்போ வந்து சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த ஃபார் லூப்பை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எரர் வரும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் ஃபார் லூப்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு லைன் இருக்கணும். ரைட்டா? அப்போ நான் இந்த இடத்துல யூஸ் பண்றது என்னன்னா பாஸ். இப்ப பாருங்க, எரர் வரல. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, பாஸ் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாரி. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். நான் ரைட் பண்ணல. இப்போதைக்கு நான் ரைட் பண்ணல. நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து போடல. நான் எப்போ யூஸ் பண்றேன்னா, ஆஃப்டர் தட் எனக்கு எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ யூஸ் பண்றேன் அப்படின்றது புரோகிராமுக்கு சொல்றதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணா, பாஸ் யூஸ் பண்ணேன். இப்போதைக்கு இத பாஸ் பண்ணு. இந்த எரர இப்போதைக்கு பாஸ் பண்ணி வை. நான் எப்ப தேவையோ அப்ப நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெறைய யூசஸ் இருக்கு. ஒரு செக்கிங் பர்ப்பஸ்க்காக நெறைய விஷயத்துல இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்ட யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் எடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு எழுதுறேன். எழுதிட்டு என்னன்னா, இப்ப எம்ப்டியா விடணும். நான் அடுத்த ஃபங்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஃபங்ஷனுக்கு கோடு ஞாபகம் இல்ல. அடுத்த ஃபங்ஷனுக்கு தான் வந்து லாஜிக் யோசிச்சு வச்சிருக்கேன்னா, இப்போதைக்கு அந்த ஃபங்ஷன பாஸ் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்ப நான் அந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது இன்னொரு மேஜர் இஷ்யூ என்னன்னா இதுல, மேஜரா யூஸ் பண்ற என்ன பொறுத்தவரைக்கும் பாஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னுவேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபங்ஷன பாஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஃபியூச்சர்ல நான் அங்க ஏதோ கோட் எழுத போறேன்றத பாஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் அத கவனிக்காம என்ன பண்ணுவேன்னா, ப்ரோகிராம் ரன் பண்ணி விட்டுருவேன். இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், இத வந்து எரரா கன்சிடர் பண்ணாம கோட வந்து குடுத்துரும். ஸோ நான் கிளையன்ட்க்கு நான் கோட குடுத்துட்டேன்னு வச்சுக்கங்க. அங்க பாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்க அந்த ஃபங்ஷன் நான் எதுவுமே ரைட் பண்ணாமயே குடுத்துட்டேன்னா, கிளையன்ட் வந்து அந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது எரர் வராது. அவுட்புட்டும் வராது. ஓகேவா? ஏன்னா அத பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ கிளையன்ட் எரர்ல இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் மாத்திச்சுன்னா பெரிய இஷ்யூவ மேக் பண்ணும். ஸோ அதனால என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, பாஸ வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இது வந்து என்னன்னா, பைத்தானோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. பாஸ், கன்டின்யூ, பிரேக் வந்து பைத்தானோடைய ஆ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து வந்துருங்க. நாளைக்கு என்னென்ன இருக்கு, இத பத்தி கொஞ்சம் ஓரலா பார்த்துட்டு, ஆ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல டவுட் இருந்தா நாளைக்கு கேட்டுருங்க. டவுட் செஷன் மாரி. நாளைக்கு நான் கனெக்ட் பண்ணுவேன். டவுட் இருந்தா கேட்டுங்க. டவுட் இல்லன்னா அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே. டைம் முடிய போது. நாளைக்கு கன்டின்யூ பண்ணுவோம். நான் குரூப்ல போட்டு அனுப்புறேன். ஸோ நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. டாஸ்க் ஏதாவது இருந்தாலும் நான் குடுக்குறேன்.